என்ன வீதி என்ன வீதிடா, ஆட என்ன வீதி என்ன வீதிடா. ச்சே, இன்னைக்கு சமைக்காம எப்படியாவது கடையில் வாங்கி சாப்பிடலாம். கிச்சனு, கரண்டி, அடுப்பு, அப்புறம் அடுப்பு கீழே உள்ள கறி, பால், காஞ்ச பால் பாத்திரம், இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. கிச்சனுக்குள்ள போவே விருப்பம் இல்லையே. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இந்த அழைப்பு மணி மட்டும் கரெக்டா அடிச்சிருதுப்பா. நம்ம ஆன்டி வரட்டும், இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்ட வேண்டியதான். ரொம்ப நாளா இந்த கேள்வியை மனசு கடந்து உறுத்திக்கிட்டு கிடக்கு. என்னத்த என்னை பார்த்து இந்த சீட்டு சிரிக்கீங்க? என்ன பிரச்சனையா உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல டி, உனக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஆமா ஆமா. அது சரி, அதுக்கு ஏன்டி இப்படி கக்கா போன கை குழந்தை மாதிரி மல்லாக்க புலம்பிட்டு படுத்து கிடக்க? என்னது கக்க போன கை குழந்தையா? ஐயா, கக்காவும் இல்ல கை குழந்தையும் இல்ல, ஒரே சோம்பேறித்தனமா இருக்குதே. என்னது சோம்பேறித்தனமா இருக்கா? மருமவளே மருமவளே எங்க வீட்டு மருமவளே, நாங்க கஞ்சி எப்படி குடுக்க மருமகளே. சோம்பேறித்தனம் ஒரு பக்கம் இருக்கட்டே, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். என்ன மருமகளே டவுட்? கேளு. அது வேற ஒண்ணு இல்ல. டெய்லி மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளேன்னு பாட்டு பாடுறீங்களே, எதுக்கிட்ட? ஆமா, உங்க வீட்டு மருமக தானே, பக்கத்து வீட்டுக்காரி மருமகெல்லாம் கிடையாது. என்ன மருமகளே இப்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்ட? நீ யார் மருமக? இந்த வீட்டு மருமக. ஐயோ, எங்க வீட்டு மருமக எங்க வீட்டு மருமக, இதை கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு. என்ன இவளுக்கு இன்னைக்கு பைத்தியங்கி பிடிச்சு போச்சா? இன்னைக்கு எனக்கு பயங்கர சோம்பேறியா இருக்கு பாத்துக்கங்க. என்னது உனக்கும் சோம்பேறித்தனமா இருக்கா? என்னது உனக்குமான்னு கேக்கீங்க? எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. உங்களை சமைக்க சொல்லலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். திடுதுப்புன்னு நீங்க இப்படி வந்து சொன்னா நான் என்ன பண்றது சமையல் பண்றதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கெல்லாம் பயங்கர சோம்பேறித்தனமா இருக்கு பாத்துக்க. என்னால சமைக்க முடியாது. அத்தே பின்னாடி உங்க மாமியார் வரங்க. வேணா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. கேவி எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் உள்ள வருதுன்னு தெரியலையே. மருமவளே மருமவளே எங்க வீட்டு மருமவளே. அடியே மருமவளே, இன்னைக்கு வேற ஆப்ஷனே கிடையாது பாத்துக்க. இன்னைக்கு என் மாமியாரை வச்சு சமைக்க வச்ச வேண்டியதான். அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குதே. பேசாம ஆச்சு கையால இன்னைக்கு சாப்பிட வேண்டியதான். வாங்கத்தே வாங்க. என்ன எந்திரிச்சு வர இம்புட்டு நேரமாச்சு? எனக்கு வேலை செய்ய என் மருமக நீ இருக்க, உனக்கு வேலை செய்ய உன் மருமக அவ இருக்கா. நான் ஏன் சீக்கிரம் சொல்லணும்? என் மருமக கையால சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போற அடிச்சு போச்சு பாத்துக்கங்க. அதுக்கு சாப்பிடாம இரு, நான் என்ன பண்றது? மருமவளே, உனக்கும் சேர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கெட்டப்பக்கன்னு பல்ல கட்டிக்கிட்டு இருக்கமா? சாரி நீங்க பேசுங்க. உங்க கைமணத்தை பத்தி என் மருமகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உடனே அவ சொல்லிட்டா, உங்க அத்தை கையால சமைக்க வைங்க, நம்ம ஆச்சரிய சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டா. என் பாத்தி என் கையால உனக்கு சாப்பிடணும் ஆசையா இருக்கு? ஆமா ஆச்சி. மருமவளே, அவ என் கையால சாப்பிடணும் ஆசைப்பட்டாளா இல்ல என்னைய சமைக்க வச்சு பாக்கணும் நீ ஆசைப்பட்டியா? பரவாயில்லையாச்சி, கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டீங்களே. பின்ன உன் மாமியாருக்கு நான் மாமியாரா இருக்கும். எந்தெந்த டைப்ல எப்படி டைப்பா மூஞ்சி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாதா? அத்தை அது வேற ஒண்ணு இல்ல. என் மருமவளுக்கு இன்னைக்கு சோம்பேறித்தனமா இருக்கான் பாத்துக்கங்க. அவளுக்கு சோம்பேறித்தனமா இருந்தா நீ சமைச்சிட வேண்டியதானே? அதுலயே ஒரு சிக்கல் இருக்குதே. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு பாத்துக்கங்க. அதான் உங்களை சமைக்க வைக்கலாமேன்னு பார்த்தேன். இதுலயே ஒரு சிக்கல் இருக்கு பாத்துக்க. எனக்கு ரொம்ப 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 சோம்பேறித்தனமா இருக்கு பாத்துக்க. என்னதான் பண்றது இப்போ? ஒண்ணு பண்ணுவோம். எல்லாருக்கும் சோம்பேறித்தனமா இருக்கனால என் மகனை விட்டு கடையில வாங்கிட்டு வர சொல்லிடுவோமா? இப்ப சொன்னீங்க, இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆமாத்தே, நாம எல்லாம் சமைக்கிற வேலையில இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். அது இல்லாம ஒரு தரமாவது ஓன் சமையல்ல இருந்து தப்பிச்சிரலாம். அத்தே நீ மட்டும் எப்படி சமைப்பியா? ஓன் சமையல்ல இருந்து தப்பிச்சிரலாம். அத்தே நான் யார பத்தி அத்தன் கூப்பிடுறது? கிளவி மண்டே விட்டு பல வருஷாச்சே. சரி, உங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன், கேட்டுக்கங்க. இப்படியே நின்று நம்ம கடையில போய் சோறு வாங்கிட்டு வாங்கன்னா என் பேரண்டி போவே மாட்டான். ஆமாச்சி, கரெக்டா சொல்லிட்டீங்க. உடனே என்னைய தான் வந்து சமைச்சு குடுறீன்னு உயிரை வாங்குவாரு. ஒருவேளை நீ முடியாதுன்னா என்னைய வந்து என் வீட்டுக்காரரு சமைச்சு குடுறீன்னு உயிரை வாங்குவாரு. ஒருவேளை நீ முடியாதுன்னா என் வீட்டுக்காரரு வந்து என்னைய சமைச்சு குடுறீன்னு உயிரை வாங்குவாரு. டெய்லி நாமளே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா இப்படி ஒரு ஹோட்டல் கிட்ட இல்ல வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல சாப்பிடுறதுக்கு. அதான் மருமகளே, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் கேளுங்க. என் பேச்சு கட்டினா இன்னைக்கு சரியான பிளான போட்டு கடையில வாங்க வச்சிடலாம். சரி மாத்தே, நீங்க சொல்ற ஐடியாவே ஃபாலோ பண்றோம். என் மாமியார் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆயிரும் மேட்ரு. ஓகே, அப்படியே பண்ணிடுவோம். முதல்ல நம்ம 3 பேரும் அமைதியா இருக்கணுங்க. சரிங்க. நம்ம வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து நம்மள சமைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் நம்ம வேலையை கட்டிடுவோம். ஓகே டன். ஓகே 3 சோபா இருக்கு, ஆளு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்தை பிடிச்சுக்கிட்டேன். அடுத்தது நானே. அடுத்தது யாரு? நான் தான். மருமகளே மூஞ்ச கொஞ்சம் உருன்னு உம்முன்னு வச்சுக்க மருமகளே. அடியே பேத்தி நீ அப்படித்தான். அடியே நெட்டவள்ளி, என்னடியாச்சு? வேற ஒண்ணு இல்லைங்க, கொஞ்சம் உடம்புக்கு முடியலைங்க. ஓ அப்படியா? சரி, அப்போ நீ சமைக்க வேண்டாம், அம்மா சமைக்க சொல்லிடுவோம். பாவி பேலே, பொண்டாட்டிக்கு முடியலன்னா அம்மை வேலை வெளியாக்க பார்க்கணும். சரி, நான் சொன்ன அம்மா கேட்க மாட்டா, அப்பட சொல்லி விடுதேன். டேய், என்னடா ஆச்சு உன் வீட்டுக்காரிக்கு? ஏமா மருமகளே ஏன் இப்படி இருக்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அவளுக்கு கொஞ்சம் சமைக்க முடியலையா, அதான் அம்மா சமைக்க சொல்லிடலான்னு பார்த்தேன். சரி, நானே சொல்றேன். அடியே குண்டு குஸ்பு, இன்னைக்கு நீ சமைச்சிருடி. ஏங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நானே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தைலத்தை தடவிட்டு உட்கார்ந்துருக்கேன். தைல வாசனை வருதா? எனக்கு ஒண்ணும் வரலையே டி. ஆமா, உங்களுக்கு மூக்கு பிரச்சனையா இருக்கும்.
எனக்கு தலை வலிக்குதுங்க, என்ன எல்லாம் சமைக்க முடியாது. அடியே குண்டு குஸ்பு, நீ ஒரு குஸ்பு இட்லி சுட்டுவியாட்டி, அது சுட்டு வைடி, பார்க்க சூப்பரா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும், சமைச்சிடுறி. யோ, நான் மட்டும் தான் குண்டா குஸ்பா மாதிரி இருக்கணும். நீ என்ன வெடிச்சு உசுரமணி ஏட்ட இருக்க? ரொம்ப டெரரா இருக்கால, என்ன பண்றது? என்னடா பேராண்டி பொண்டாடி அழுதுகிட்டு இருக்கா? என்னடா அவனே மர்மம் மூஞ்சி தூக்கிக்கிட்டு இருக்கா? அது வேற ஒண்ணு இல்ல தாத்தா, என் வீட்டுக்காரி கொஞ்சம் உடம்பு முடியலையா, அதான் அம்மா சமைக்க சொல்லலாம்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரிக்கும் உடம்பு முடியலையா, அதான் நம்ம அம்மா சமைக்க சொல்லலாம்னு நினைக்கேன். ஐயே கிளவி, சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியலையாண்டி, நீ தான் குத்துக்கல் மாதிரி இருக்கி, எப்படி சமைச்சா என்ன குறைஞ்சா போவ? ஆமா, நான் கிளவி, இவர் மட்டும் குமரர். கிளவி கோபப்பட்டால அழகா தம்பி இருக்க. ஏங்க வயசான காலத்துல உங்க தாத்தாக்கும் பாட்டிக்கு இந்த ரொமான்ஸ் தேவையாங்க? இப்படி கண்ணீர் விட்டு அழுதியாட்டி, இப்ப கூட இந்த கொசரு உனக்கு தேவையாட்டி? லைட்டா சரிட்டி கிளவி, போய் உன் கை மனத்துல ஒரு ரசத்தை வச்சாலும் போதும் கம கம கமன்னு மணக்க முட்டி. போடி போடி போய் சமைச்சு கொண்டாட்டி, உன் புருஷனுக்காக, அதான் உன் மாமனுக்காக டி. அவனுக்கால ஒண்ணும் சமைக்க முடியாது. சரி, அப்ப உன் மாமனுக்காக சமைச்சு கொடு. அதெல்லாம் முடியாது. அப்ப பேரனுக்காக சமைச்சு கொடுடி. யோ கிழவரு, மாமனோ மவனோ பேரனோ எவனுக்காவே நீ சமைக்க முடியாது. 3 பேர் பட்டியா கிடங்களே. என்னடா பேரண்டி நிலைமை இப்படி ஆயி போச்சு? யோ தாத்தா, இவங்க எல்லாம் வேற எதுக்கோ பிளான் போடுறாங்கன்னு நினைக்கேன். என் பர்ஸ காலி பண்ணியாத்தான் இருக்கும் அந்த பிளான். ஆமாண்டாம், அவனே உஷாரா இருக்கணும். அப்பா இதுக்காக என்ன பண்றது? வேற என்ன பண்றது? நானே கோதாவில குதிச்சிட வேண்டியதான். அப்போ என்னதான் சொல்ல வரீங்க தாத்தா? டேய், எங்க அப்பா நம்மளே சமைக்க சொல்றாருடா. ஐயோ தாத்தா, எனக்கு வெண்ணி மட்டும் தான் வைக்க தெரியும். டேய், நான் பிரியாணியே பண்ணுவேன்டா. சரி வாங்க, நாம 3 பேரும் சேர்ந்து சமைப்போம். இவங்க 3 பேரும் தான் சமைக்க மாட்டேன்ட்டாங்களே. ஆமா, கிச்சன் எந்த பக்கம் இருக்கு? வயசான காலத்துல இந்த மறதியை வச்சுக்கிட்டு சமைக்க போறியாக்கும். சமைக்க சோத்துல உப்புக்கு பதிலா சக்கரை அள்ளி போட்டுறாதீங்க. அடியே கிளவி, இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுல நீ அசந்து போற மாதிரி. இத்தனை வருஷத்துல எனக்கு சமையல் பேர்ல குடுமை பண்ணிக்கிட்டு இல்ல, இன்னைக்கு நான் சமைக்கிறத சாப்பிட்டு பாரு முத முறையா எப்படி இருக்குன்னு, அப்பதான் சமையலை பத்தி தெரிஞ்சுப்பேன். அதையும் தான் பாப்போமே. அடியே பொண்டாட்டி, நான் எப்படி சமைக்கிறேன்னு வந்து பாருடி. யோ போய் அவளுக்கு மாதிரிதான். அடியே குஸ்பு, வாடி, உன் புருஷன் சமைக்கிறத வந்து பாரு. குஸ்பு குஸ்புனா மரியாதை கெட்டு போக மாட்டேங்க. ஒழுங்கு மாதிரி கிச்சனுக்கு ஓடிடு. என்ன மர்மோளே, நம்ம கடையில வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா நீங்க வேற பிளான் போட்டாங்க. சரி டேய், ஒரு நாள் எப்படி தான் சமைக்காங்கன்னு பாத்துறோமே. சரி சரி வாங்க, அவங்க என்னதான் சமைக்காங்க எப்படி தான் சமைக்காங்கன்னு பாத்துட்டு வருவோம். ஒரு முக்கியமான விஷயம் மர்மோளே, இவங்க 3 பேரையும் சமைக்க விட்டோம்னு வச்சுக்கோயேன், அதுல ருசி கண்டுனா நம்ம சமையலை சொல்லி 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 கேவலப்படுத்துவாங்க. அப்ப என்னதான் பண்றது? இவங்க நல்லா ஒருவேளை நம்மள விட சமைச்சிட்டாங்கன்னா நம்மள கேவலப்படுத்திட்டே இருப்பாங்களோ? அப்ப என்னதான் பண்றது? நீங்களே சொல்லுங்காச்சி. ஐயா லூசு மர்மோளே, அத்தனை நானும் கேட்டேன், அதே கேள்வி நீங்க கேக்குற. புதுசா வேற கேள்வி இல்லத்தே, அதான் அதே கேள்வியை கேக்குறேன். நம்ம சமைக்கிற வேலையில இருந்து இன்னைக்கு எஸ்கேப் ஆயாச்சுட்டே. ஆனா அவங்க சமைக்க போறேன்னு சொல்லிட்டாங்களே. மர்மோளே, பழைய டெக்னிக் ஒன்னு இருக்கு பாத்துக்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணனும். என்ன சொல்றாங்க என் மாமியார்? ஒண்ணும் புரியலையே. அட போங்கதே, உங்க மாமியார் சொல்றது உங்களுக்கே புரியல, எனக்கு எப்படி புரியும்? அதெல்லாம் ஒரு சீக்ரெட்டான டெக்னிக். உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா தெரியாது, நேர்லயே செஞ்சு காட்டுறே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த டெக்னிக் என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்கன்னா கண்டிப்பா மறக்காம நாளைக்கு வீடியோ பாருங்க. அதுல தான் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேமலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமா, கமெண்ட் பண்ண உங்க பேரை எல்லாம் சொல்லட்டுமா? அடியே லூசு, எதுக்கு பாடுறதுன்னு உனக்கு ஒரு விவசாய இல்லையாட்டி? முதல்ல பேர சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம மகின் வியூஸ் சேனல்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஏஎம்எஸ் மகின் வியூஸ், நம்மளோட இன்னொரு சேனல் மகின் வியூஸ். அதுல நாங்க ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டுட்டு இருக்கோம். மறக்காம அதையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. செல்வம் தமிழ் செல்வம், மாரியம்மாள், மகிஷாலினி ஃப்ரம் மதுரை, கனிஷ்கா, கருப்பசாமி, நூர்ஜகான், ஸ்ரீஜா, சுதா, முகமது சலீம், கவிநிலவு, லக்ஷ்மிபதி, மகிழ் ஃப்ரம் சேலம், சுகன்யா, கீதம். ஏ பேத்திவளா, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பேத்திவளா. பேரங்களுக்கும் தேங்க்ஸ். உங்க நேம் இந்த லிஸ்ட்ல இல்லைன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க நேம் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.